பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா அலிஹி வஸ்ஸஹபிஹி வசல்லி. அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம தொடர்ந்து குரான் தப்சீர் பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் இன்ஃபிதார் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉன் ஃபதரத் வைதல் கவாகிபுன் தஷரத் வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத் வைதல் குபூரு புஅஷிரத் அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வஅஹ்ரரத் யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக் ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரகபக் கல்லா பல் துகத்திபூன பித்தீன் வ இன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன் يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வானம் பிளந்து விடும்போது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும்போது, கடல்கள் பொங்க வைக்கப்பட்டு அவைகளுக்கு மத்தியில் உள்ள திரைகள் அகற்றப்பட்டு ஒன்றாகி விடும்போது, மண்ணறைகள் புரட்டப்படும் போது, ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை முற்படுத்தி அனுப்பி வைத்து எதை பின்னே விட்டு சென்றது என்பதை அறிந்து கொள்ளும். மனிதனே, கொடையாளனான உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மயக்கிவிட்டது எது? அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான். எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன்னை பொருத்தினான். இவ்வாறிருந்தும் நீங்கள் நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணியம் வாய்ந்த எழுத்தாளர்கள். நீங்கள் செய்கிறதை அவர்கள் அறிகிறார்கள். நிச்சயமாக நல்லவர்கள் சுகபோகத்தில் இருப்பார்கள். இன்னும் நிச்சயமாக தீமை செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளின் அவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். மேலும் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து மறைத்து விட மாட்டார்கள். நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது? பின்னும் நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது? அந்த நாளில் ஒரு ஆத்மா பிரிதோர் ஆத்மாவுக்கு எதுவும் செய்ய சக்தி பெறாது. அதிகாரம் முழுவதும் அன்று அல்லாஹுக்கே. இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது. இதனுடைய வசனங்கள் 1லிருந்து 19 வரைக்கும். மறுமை இந்த மைய கருத்தாக இருக்குது. இந்த அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எவர் மறுமை நாளை தம் கண்களால் பார்க்க விரும்புகிறாரோ அவர் அத்தக்வீர், அல் இன்ஃபிதார், அல் இன்ஷிகாக் ஆகிய அத்தியாயங்கள் ஓதுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே மறுமை பற்றி சித்தரித்து காட்டப்பட்டுள்ளது. மேலும் மறுமை வந்து விடுமாயினால் ஒவ்வொரு மனிதனின் முன்னாலும் அவரவர் செய்த அனைத்து செயல்களும் வந்துவிடும் என்பதும் இதில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இதன் பின்னர் மனிதனுக்கு உணர்த்தப்படுகிறது, எந்த இறைவன் உன்னை உண்டாக்கினானோ, மேலும் எவனுடைய அருட்கொடையாலும் அருட்பெற்றாலும் எல்லா உயிரினங்களையும் விட சிறப்பான உடல் அமைப்பு உறுப்புகளும் கொண்டு நீ நடமாடுகின்றாயோ, அந்த இறைவன் கொடைகளை கொடுத்து கொண்டிருப்பவன் மட்டுமே. அவன் நீதி செலுத்துபவன் அல்லன் என்று உன்னை ஏமாறச் செய்தது யார்? பிறகு நீ எந்த தப்பெண்ணத்திற்கும் பலியாகி விடாத. உன்னுடைய முழுமையான வினை பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருகிறது என்று மனிதன் எச்சரிக்கப்படுகிறான். அத்தியாயத்தின் இறுதியில் நிச்சயமாக கூலி கொடுக்கப்படும் நாள் வந்தே தீரும். அந்த நாளில் நல்லோருக்கு சோன வாழ்வில் சுகபோகங்களும் தீயோருக்கு நரகத்தின் வேதனைகளும் கிட்டும் என்று அழுத்தமாக எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செவ்வையாக்கினான். எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன்னை போர்த்தினான். இவ்வாறிருந்தும் நியாய தீர்ப்பு நாளை பொய்ப்பிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்குறான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட உள்ளங்கையில் உமிழ்நீரை உமிழ்த்து
சர்வ வல்லமை மேலானுமாகிய அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனே, இதுபோல் உமிழ்நீர் ஒன்றிலிருந்து நாம் உம்மை படைத்திருக்கும் போது நீ எப்படி என்னிடமிருந்து தப்பிக்க முடியும்? பிறகு நான் உன்னை வடிவமைத்து உன் படைப்பை சமநிலைப்படுத்தி நீ 2 வெளி ஆடைகளுக்கிடையில் நடந்தாய். பூமிக்குள் உனக்கான புதைகுழி ஒன்று உண்டு. நீ செல்வத்தை சேகரித்து அதை தடுத்தும் வைத்து கொண்டாய். உனது உயிர் தொண்டைக்குழி அடையும் வரை, அதாவது மரணம் வரும்போது நீ கூறுகிறாய், நான் இப்போது தர்மம் செய்வேன். ஆனால் தர்மம் செய்ய நேரம் எப்படி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவாயிருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் நல்லவர்கள் சுகபோகத்தில் இருப்பீங்க, நிச்சயமாக தீமை செய்தவங்க நரகத்தில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நியாய தீர்ப்பு நாள் அவங்க அதில் பிரவேசிப்பார்கள். மேலும் அதிலிருந்து அவங்க தப்பி மறைத்து விட மாட்டார்கள். நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எதுன்னு கேட்டு, நியாய தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவிப்பது எதுன்ட்டு அல்லாஹ் 2 தடவை கேட்குறா. அந்த நாளில் ஒரு ஆத்மா ஒருத்தர் பிரியாதொரு ஆத்மாவுக்கு எதுவும் செய்ய சக்தி பெறாது. அதிகாரம் முழுவதும் அன்று அல்லாஹுக்கே அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறா. யார் ஹெல்ப்பு எதுவும் பண்ண முடியாது. யாரையுமே தெரியலங்கக்கூடிய நிலைமை அந்த மறுமை நாளில் வந்துடும். நீ யாரோ நான் யாரோன்னு பெற்றவங்க மகனை பார்த்து சொல்லுவாங்க, மக்களை பார்த்து சொல்லுவாங்க. யாருமே அங்கே உதவி செய்யக்கூட இருக்க மாட்டாங்கங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. சகிப்புத்தன்மையுடையவனும் கண்ணியத்துக்குரியவனுமாகிய அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. மகத்தான அரிசின் அதிபதியாக அல்லாஹ் மிக தூய்மையானவன். உலகோர் அனைவரையும் பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், உன்னுடைய அருளுக்கு தகுதியுடையவனாக்கக்கூடியவையும் உனது பாவ மன்னிப்பை உறுதி செய்யக்கூடியவையுமான விஷயங்களுக்கு வாய்ப்பளித்துடுமாறு உன்னிடம் பணிவுடன் கேட்கிறேன். யா அல்லாஹ், எல்லா பாவங்களிலிருந்து விடுபடவும், எல்லா நன்மைகளிலிருந்து பயனடையவும், எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாப்பு பெறவும் உன்னிடம் வேண்டுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய எந்த பாவத்தையும் நீ மன்னிக்காமல் இருந்திடாதே. யா அல்லாஹ், என்னுடைய எந்த கவலையும் நீக்கிவிடாமல் இருந்து விடாதே. உன்னுடைய திருப்பொருத்தத்திற்கேற்ப அமைந்திருக்கும் என்னுடைய எந்த ஒரு தேவையும் நீ நிறைவேற்றாமல் இருந்திடாதே. கருணையாளருக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன் நீயே.